பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். பரம ஏழைகள், பயங்கர பணக்காரங்க, ரெண்டுக்கும் இடையில நடுத்தரமானவர்கள். இந்த 3 விதமான மக்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறீர்கள். ஒன்று, நீங்கள் பரம ஏழையாக இருக்க வேண்டும், அல்லது மிகுந்த பணக்காரராய் இருக்க வேண்டும், அல்லது ரெண்டுக்கும் இடையில் நடுநிலைமை, அதாவது மீடியம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. யாரா இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவை சமாதானம், நிம்மதி. இந்த 3 விதமான மக்களில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்கு தேவை சமாதானம். உலகத்தார் நிம்மதி என்று சொல்லுகிறார். இயேசு சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27 இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வசனம் இது. நீ ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நடுத்தரமானவர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை சமாதானம், நிம்மதி, ஒரு தெய்வீக அமைதி. இதை உலகம் கூட கொடுக்கும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று இயேசு சொன்னார் என்றால், உலகமும் சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். உலகமும் சமாதானத்தை கொடுக்கும், ஆனா நாளடைவில் அது உன் வாழ்க்கையை கெடுக்கும். பிறகு வருமே உன் வாழ்க்கையில் நடுக்கும், காட்சியில் அது உன்னை ஒடுக்கும். எனவே உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் காரியம், சிற்றின்பங்கள், குடிவெறி, விபச்சார, வேசித்தனங்கள், பொருளாசைகள், சினிமா, களியாட்டு எல்லாம் அந்த நேரத்துக்கு ஒரு த்ரில்லிங்கா மகிழ்ச்சியா தெரியும். ஆனால் அது உண்மை அல்ல, உண்மையான சமாதானம் அல்ல. புரியுதுங்களா? ஒரு உண்மையான தங்கம் செயின் இருக்குது, ஒரு போலி தங்க செயின் இருக்குது. உண்மையான தங்கம் செயின் ஒரு 1 லட்சம் ரூபாய். அதே மாதிரி ரோல் கோல்டு சொல்றாங்கல்ல, ரோல் கோல்டு அதே மாதிரி பளபளப்பா இருக்குது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. 1 லட்சம் ரூபாய் தங்க செயின் பளபளான்னு தான் இருக்குது. ஒரு 300 ரூபாய் டூப்ளிகேட் கவரிங் கோல்டு சொல்றாங்க, அதுவும் பளபளான்னு தான் இருக்குது. அது ரெண்டும் ஒரே மாடல், ஒரே மாதிரி தான் இருக்கிறது. எப்படி கண்டுபிடிப்பது? ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியா அதை கொஞ்ச நாள் வைத்திருங்கள். உண்மையான தங்கம் அப்படியே தான் இருக்கும், ஜொலிக்கும். இந்த கவரிங் கோல்டு என்று சொல்லக்கூடிய போலி தங்க நகை கருகருத்து அதனுடைய நிலைமையெல்லாம் மாறி கருகி போகும். அது போலத்தான் உலகம் கொடுக்கிற, மனிதர்கள் கொடுக்கிற, பிசாசு கொடுக்கிற சமாதானம் அது போலி சமாதானம், அது நிரந்தரம் அல்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்? என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து
சம்பாதித்த ஒரு தெய்வீக சமாதானத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அது என்ன? அது ஒரு தெய்வீக அமைதி உண்டு, அதுல ஒரு திருப்தி உண்டு, அதுல ஒரு மன மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. சந்தோஷத்துல தெய்வீக சந்தோஷம், அதுதான் உண்மையான சந்தோஷம். உலக பிரகாரமான சந்தோஷம் கிடையாது. ஒரு சினிமா, ஒரு டிராமா, ஒரு சர்க்கஸ், ஒரு களியாட்டு, அது ஒரு 2-3 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பழையபடி துக்கம் வந்துடும். ஒரு குடிவேறு விபச்சார வேசித்தனங்கள் அந்தந்த நேரத்துக்கு தான். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட போராட்டம், துன்பம், வியாதி வந்துடும். இவன் வாயில சிகரெட்டை வச்சு கொளுத்தி இழுத்தான்னா இவன் மூக்குல வாயில எல்லாம் புகை. ஆனா இவன் நரகத்துக்கு போனான்னா இவன் உடம்பெல்லாம் புகை. இதான் பிசாசு கொடுக்கிற சமாதானம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களே, இயேசுவிடம் வாருங்கள். உங்கள் இருதயத்தை அவருக்கு தாருங்கள். அவர் கொடுக்கிற தெய்வீக மகிழ்ச்சி, சமாதானம் விளையேற பெற்றது. எப்பொழுதும் அது நமக்கு நிரந்தரமாய், நான் கொடுக்கும் சமாதானம், நான் கொடுக்கும் மகிழ்ச்சி உங்கள் வருத்தத்தை எல்லாம் நீக்கும் என்று இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு நேசிக்கிறார். மற்றபடி இது ஏதோ கிறிஸ்துவ மதத்தில் சேர்க்கறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஐயா நானும் உங்கள் கிறிஸ்துவ மதத்தில் வந்து விழுந்துடுறோம் அப்படிலாம். மதத்தில் வந்து விழாதே, விழுந்தால் பல்லு தான் உடையும். எனவே இயேசுவை உங்கள் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் கொடுக்கிற அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானம், நிம்மதி இன்றைக்கும் என் உள்ளத்திலே, என் வாழ்க்கையிலே இருக்கிறது. நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு இயேசு அந்த சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உலக பிரகாரமான நன்மைகளையும் கொடுக்கிறார், தெய்வீக சமாதானத்தையும் கொடுக்கிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து சென்றால் அந்த மோட்ச பேரின்பத்திலே, அந்த சொர்க்கத்திலே, அந்த கைலாசத்திலே, அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லாம் ஒண்ணுதான். மோட்சம், சொர்க்கம், சிங்கார மாளிகை, ஸ்ரீ வைகுண்டம், கைலாசம், இதெல்லாம் ஒரே இடம்தான். அதெல்லாம் பயந்தமிழ். அங்கே போய் சேருவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே, வேறு யாருமே கிடையாது. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே இல்லாமல், நல்லா தெரிஞ்சுங்க, என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். இல்ல சொல்லுவாங்க, இயேசு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவள்தான் அவ்வளவுதான் அப்படின்வாங்க. அந்த கடவுளை காண ஒரே வழி இயேசுவே. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டால் தான் பிதாவை காண முடியும். கடவுள் கடவுள் என்று சொல்லுகின்றாயே மகனே மகளே, என்னை கண்டால் ஒழிய நீ அந்த கடவுளை காண முடியாது. கடவுளுக்கு வழியை காட்டினவர் இயேசு கிறிஸ்து மட்டும். ஆகையால வீணான குதர்ப்பங்களோ வேண்டா விவாதங்களோ நமக்கு தேவையில்லை. இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். உனக்கு விருப்பமா? இந்த உலகத்திலும் அந்த தெய்வீக மகிழ்ச்சி சமாதானத்தை இயேசு கொடுக்கிறாரே, அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிவிலே அந்த மோட்ச பேரின்பத்திலே போய் சேர உனக்கு ஆசையா? அவர் அழைக்கிறார். இது ஒன்றும் பலாத்காரமெல்லாம் கிடையாது. உனக்கு விருப்பமா? இயேசு கிட்ட வா. இல்லையா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் எப்படி என் பாட்டுக்கு போறேன்னா அவர் ஒன்றும் பலாத்காரம் பண்ண மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்தான் நான் வருவேன்றார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ள மாட்டேன்னு தான் சொன்னார். நீ வர காட்டி கூட நான் வந்து உன்னை ரட்சிப்பேன் அப்படி சொல்லவே இல்லை. நீ கதவை திறக்க காட்டி கூட நான் கதவை உடைச்சிக்கிட்டு வந்து உன்னை நான் ரட்சிப்பேன் அப்படியே சொல்லவே இல்லை. அதான் கிறிஸ்தவம் ஒரு மோட்ச மார்க்கம், அன்பின் மார்க்கம்.
பாருங்க, எங்க பார்த்தாலும் இயேசுவை பற்றி நாங்க சொல்லுவோம். நாங்க ஒன்றும் மதத்துல சேருங்க நாங்க எதுவும் கொடுக்கல. எங்க கடமை இயேசு சொன்னாரு, தான தர்மம் செய்யுங்க, சாப்பாடெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுங்க, துணிமணி எல்லாம் கொடுங்க, பணம் கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்க செய்யறோமே தவிர நீ இயேசுவை ஏற்றுக்கினாதான் நாங்க இதெல்லாம் கொடுப்போம் செய்வோம்னு நாங்க சொல்லல. அது தனி. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வது முக்கியமான ஒரு காரியம். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டுமல்ல, மோட்ச பேர்மத்திலே நீ வந்து சேர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி நரக வேதனையை உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் அனுபவித்தார். தன் ஜீவனையே கொடுத்தார், தன் ரத்தத்தை எல்லாம் கொடுத்தார். மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிருள்ள தெய்வமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். அவர் சீக்கிரமாய் வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு மோட்ச ராஜ்யத்திற்கு செல்ல போகிறார். அவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறு ஜெபம் செய்வோமாக. பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அந்த தேவன் கொடுத்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்கிற அந்த வார்த்தை கேட்ட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், குடும்ப ஆசீர்வாதங்கள், ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் நல்ல சுகம் பல ஜீவன் அனைத்தையும் நீரே தார். சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அன்பு பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டாவதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.